ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுற ஆஸ்கர் அவார்ட் பற்றியும் அதுக்கு இந்தியா சார்பாக செலக்ட் ஆயிருக்க லாபட்டா லேடிஸ் பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கிரீன் டைரிஸ். நான் விஜய் நாஃபா அண்ட் நான் விஜய் மோகனா. ஆஸ்கர் அவார்ட் அதாவது அகாடமிக் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய விதத்துல தான் ஆஸ்கர் அவார்ட் எல்லா வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அகாடமி தான் இந்த ஆஸ்கர் அவார்ட்ஸை வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்கர்ல ஒரு ஃபேமஸான கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரி தான். இதுக்கு தான் எல்லா கண்ட்ரீஸும் அடிச்சு மோதிட்டு வருவாங்க. பிகாஸ் எல்லா கண்ட்ரீஸ் சார்பாகவும் ஒரு மூவி சப்மிட் பண்ணலாம். அதுல எது பெஸ்ட்டோ அதுக்கு தான் வந்து ஆஸ்கார் கிடைக்கும். அந்த வகையில இந்த வாட்டி அதாவது 2025 ஆஸ்காருக்கு இந்தியன் சார்பா போயிருக்க மூவி தான் வந்து லாபட்டா லேடிஸ். ஓகே, இப்போ ஆஸ்கருக்கு போகணும் அப்படின்னா நாம ஒரு சில படங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லையா. அந்த வகையில தமிழ்ல இருந்து மட்டுமே 6 படங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ்கருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான வாழை, தங்கலான், ஜிகிர்தண்டா XX, ஜாமா, கொட்டுக்காளி, மகாராஜா இந்த படங்கள் எல்லாமே தமிழ்ல இருந்து ஆஸ்கருக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த படங்கள் எதுவுமே செலக்ட் ஆகல அப்படின்றதுதான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடு ஜீவிதம் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அதுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தது, ஸ்கோப் இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா படமே டோட்டலி டிஃப்ரெண்டா எடுத்திருந்தாங்க. ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸா வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டிருந்ததுனால அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்மே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த படத்தோட எஃபர்ட்டை வந்து பாராட்டாத ஆளே கிடையாது. நம்ம பிருத்திவிராஜ் சாருக்கு கூட அதனால ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த படத்தை கூட ஆஸ்கருக்கு செலக்ட் பண்ணல அப்படின்றதுதான் இப்போ ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா அந்த படத்தை தாண்டி லாபட்டா லேடிஸ்ல அப்படி என்னடா இருக்கு அப்படின்றது நம்மளுக்குலாம் தெரியணும் இல்லையா. சோ லாபட்டா லேடிஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். லாபட்டா லேடிஸ் அப்படின்னா இந்த லாபட்டா அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வந்து காணவில்லை அப்படி இல்லைன்னா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அதுக்கேற்ற மாதிரி 2 பிரைட்ஸுமே வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதையே. லாபட்டா லேடிஸ் பொறுத்தவரை ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேக்கிங். ஒரு ரிமோட் வில்லேஜ்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் விமன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்க, அதை நோக்கி எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க அப்படின்றதே காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் எடுக்கும் போதே வந்து 2 பிரைட்ஸ் மாறுற மாதிரி ரொம்ப ஃபன்னாவே காமிச்சிருப்பாங்க. என்னடா உன் பொண்டாட்டி கூட உனக்கு தெரியலையாடா முக்காடு போட்டிருந்தா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு எண்டிங் முடிக்கும் போது ரொம்ப பெரிய மெசேஜோட முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்பவும் எப்படி கிராமத்துல எல்லாம் பெண்கள் இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு அவங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த படம் பார்த்தோம்னா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பிரைட் வந்து மாறி போற இடத்துல இவங்க தனியா போயிட்டு அவங்க தனியா தான் வாழணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் அவங்களால அந்த இடத்துல போய் சர்வே பண்ண முடியல அப்படின்றப்ப சோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்க வந்து அந்த ஒரு பாட்டி மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க இவளை வந்து எவ்வளவு எம்பர் லைக் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வந்து தனியா வாழ கத்துக்கோ, நீ ஒரு பொண்ணா இருந்தா நீ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு கிடையாது, இது கத்துக்கோ, நீ தனியாவே சம்பாதிக்க கத்துக்கோ, அந்த மாதிரி சொல்லி நிறைய அவங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்கிற சீன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலில் இருக்கும். லைக் அந்த ஒரே ஒரு சாங்ல மட்டும் தான் அவங்க ஃபுல்லாவே ஒண்ணா இருப்பாங்க. அதுல வந்து அவர் தயக்கப்பட்டுக்கிட்டே வந்து தன்னோட வைஃப் கிட்டே வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணுவார், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கியூட்டான சீன். லைக் ஒரு கிராமத்துல ஒரு ரிமோட் வில்லேஜ்ல எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு அந்யோன்யம் ஒரு இன்னசென்ட்டோட தானே இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. I love you. ओ सजनी रे कैसे कटे दिन. லாபட்டா லேடிஸ்ல வந்து ரொம்ப பெரிய விஷயத்தையே வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிருப்பாங்க, மைல்டா. அந்த ஹீரோ வந்து அவங்க வைஃப் தேடிட்டு அந்த போட்டோ வச்சு அலையும் போது ஃபுல் அவங்க ஃபேஸே தெரியாது, ஃபுல்லா மூடி இருப்பாங்க. போயிட்டு ஒரு டீ கடையில அதில் கேட்கும்போது மூஞ்சே தெரியல எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஆன்டி வந்து புர்கால வருவாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான சீனு, பட் டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாங்க. நிறைய இடத்துல ரொம்ப போல்டாவே சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. மைல்டா இருக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு லைக் இதை பாயிண்ட் பண்ணி கான்ட்ரவர்ஷியா கிரியேட் பண்ற அளவுக்கு இருக்காது. பட் அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சீனா இருக்கும். அண்ட் இந்த படம் இதுக்கு முன்னாடியே டொரண்டோல நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ல வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கிரிட்டிக்ஸ் சாய்ஸ்ல மெல்போர்ன்ல நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ல இந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற அவார்டையும் வின் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ நம்மளுடைய ஆஸ்காருக்கு இந்த படம் நாமினேட் ஆயிருக்கு. எப்பவுமே ஒரு படம் நாமினேட் ஆச்சுன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே லாபடா லேடிஸ் டிசர்விங் தான் சொல்ற ஒரு குரூப் இருந்தாலும் இல்ல இந்த படம் அமைச்சிருக்கலாம் அந்த படம் அமைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ் ஆடியன்ஸ்க்கு தமிழ் மூவிஸ் எதுவுமே நாமினேட் ஆகலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கதா செய்யுது. லாபடா லேடிஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த படத்தை கிரண் ராவ் அப்படின்ற ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க ஒரு ஃபீமேல் டைரக்டரா இருக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றதையும் இந்த படத்துல அழகாவே எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்க லாபடா லேடிஸ் ஆஸ்கார் போனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க விஜய் மோகன். விஜய் நாஃபா. பை. chickity 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 chickity